நேர்களே, தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உயர்ந்து வரும் மக்கள் தொகையால் இந்தியாவில் தற்போது உள்ள மக்கள் தொகையின் அளவு 146 கோடியே 26,30,806. இந்த நொடியில் இதுதான் இந்தியாவின் மக்கள் தொகை. இது வேர்ல்டோமீட்டர் மற்றும் யூனிசெஃப் நிறுவனம் ஆகியவை கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த பிரத்யேக செய்தியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நாள் பிறப்பு என்பது 67,000 பேர் பிறக்கிறார்கள் இந்தியாவிலே. ஒரு நாள் 67,385. கடந்த ஆண்டு 2020 ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் கூறுகிறேன். ஒரு நாளில் இந்தியாவில் பிறப்போர் இன்னைக்கு 67,385. ஒரு மாதத்தில் என்று பார்த்தால் 20,610,000 ஆகும். ஒரு ஆண்டு என்றால் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் பிறக்கிறார்கள். இது பிறப்பு. இறப்பு என்றால் 26,000 பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் தொகை, உயர்கின்ற மக்கள் தொகை எப்படி இருக்கிறது, பலமாக இருக்குமா பலவீனமாக இருப்பது குறித்து பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறப்பு வரைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் உலகில் ஒவ்வொரு நாடுகளிலும் பிறக்கிறார்கள் என்பது குறித்த சிறப்பு வரைகளை, அந்த சிறப்பு வரைகளை தற்போது பார்ப்போம். முதலில் லக்சம்பர்க் என்ற நாடில் தான் 18 பேர் பிறக்கிறார்கள். பூட்டானில் ஒரு நாளைக்கு 26 பேர். எஸ்டோனியா 35 பேர். கத்தாரில் 65 பேர். ஜமைக்காவில் 88 பேர் பிறக்கிறார்கள். சிங்கப்பூரிலே ஒரு நாளைக்கு 116 பிறப்புகள், தினசரி பிறப்பு. நியூசிலாந்திலே 175. அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் சுவிட்சர்லாந்திலே 235. முக்கிய நாடுகளை மட்டும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உக்ரைனிலே 505, தென்கொரியாவிலே 788, ஆஸ்திரேலியாவிலே 826, வடகொரியாவிலே 927, கனடாவிலே 1040, இத்தாலி 1112 பேர் தினசரி பிறக்கிறார்கள் ஐரோப்பாவின் இத்தாலியிலே. மலேசியாவிலே 1389 பேர் பிறக்கிறார்கள். சவுதி அரேபியாவிலே 1662 பேர் பிறக்கிறார்கள். தாய்லாந்திலே 1709, பிரான்சிலே 1839, யுனைடெட் கிங்டம் என்று அழைக்கின்ற இங்கிலாந்து நாட்டிலே 1856, ஜெர்மனியிலே 2068, ஜப்பானிலே 2209. அடுத்ததாக அடுத்த நாடு நீங்கள் பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா 3125, ஈரான் 3136, ஈராக் 3331, ரஷ்யாவிலே 3768, அதன் பின் எகிப்து 6710, பங்களாதேஷ் என்ற வங்காளதேச 8185, 9வது இடம். அதற்கு 8வது இடம் தினசரி பிறப்பிலே யாருக்கு என்றால் அமெரிக்கா 10,261 பேர் ஒரு நாளைக்கு பிறக்கிறார் அமெரிக்காவிலே. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தோனேஷியா 5வது இடத்தில் இருக்கிறது, 12,148. அதற்கு அடுத்தபடியாக உயர்ந்து கொண்டே போகிறது பாகிஸ்தான் 17,738, 4வது இடம் பாகிஸ்தானுக்கு. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள் எந்த நாடு என்பது நைஜீரியா. நைஜீரியாவில் தான் 3வது இடம் 22,216. அதற்கு அடுத்தபடியாக வரப்போவது அனைவரும் அறிந்த நாடுதான் சீனா 29,205 தினசரி பிறப்பு. நம்பர் 1 இடம் மக்கள் தொகையில் வல்லரசாக இருப்பது இந்தியா தான். பாருங்கள் எவ்வளவு பெரிய அந்த டவர் உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு நாளைக்கு இந்தியாவிலே 63,169 பேர் பிறக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2024 ஆண்டு நிலவரப்படி ஒரு நாளைக்கு இந்தியாவின் பிறப்பு என்பது 63,169. ஆனால் இறப்பும் 26,800 பேர். கிட்டத்தட்ட 26,800 பேர் ஒரு நாளைக்கு இறக்கிறார்கள் இந்தியாவிலே. 63,169 பேர் பிறக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40,000 பேர் உயிர் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் 26,800 பேர் இறந்து விட்டதால் 40,000 பேர் உயிர் வாழ்கிறார்கள். அப்படி என்று பார்த்தால் ஒரு நாளைக்கு 40,000 என்றால் 10 நாளைக்கு 4 லட்சம், ஒரு மாதத்திற்கு 12 லட்சம், ஒரு ஆண்டு எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இந்தியாவிலே மக்கள் தொகையிலே கூடுதல் எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது கிடைத்த தகவல். இந்த நிலையிலே தற்போது நாம் பார்க்கும்போது 1,146,00,000 கோடியே 26,31,475 பேர்
இந்தியாவின் மக்கள் தொகை தற்போது இருக்கிறது. ஆனால் இதே வேகத்தில் போனால் 150 கோடியை நாம் இன்னும் 3 ஆண்டுகளில் எட்டி விடுவோம் என்பதுதான் தற்போது வரும் கணக்கு. இந்தியா அசைக்க முடியாத இடத்திலே மக்கள் தொகையிலே இருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் தொகையில் இந்த அசைக்க முடியாத இடத்தில் இந்தியா இருப்பதால் இந்தியாவுக்கு பலமா இல்லையா என்றால், லக்சம்பர்கிலே அதாவது ஐரோப்பாவிலே பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் உள்ள சிறிய நாடு, அங்கு 18 பேர் தான் பிறக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே 63,169 பேர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள வித்தியாசமே பார்த்தீங்கன்னா 26 63, கிட்டத்தட்ட 40,000 பேர் அதிகமாக பிறக்கின்றார்கள். இந்தியாவிலே தொடர்ந்து அந்த மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே வருகிறது. இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், பலமா பலவீனமா என்பதை அடுத்த சிறப்பு வரைகலையில் நாம் பார்க்கலாம். அதிலே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் குழந்தை பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் என இரண்டுமே குறைந்து வருகிறது. அதாவது பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது, அதே போன்று இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. அதுக்கு காரணம் மருத்துவ வசதிகள் அதிகமாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை பலர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தள்ளி போடுகிறார்கள். தற்போது முன்பு போன்று 20 வயதிலே திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறப்பதில்லை. 28, 30 என திருமண வயதும் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் அது இரண்டுமே குறைந்திருக்கிறது. உலக பிறப்பு எண்ணிக்கையில் பார்த்திருந்தால் 5இல் 1 பங்கு, உலகத்தில் 5 குழந்தைகள் பிறக்க இந்த நொடியில் என்றால் அதில் ஒரு குழந்தை இந்தியாவை சேர்ந்ததாக இருக்கிறது. அடுத்த வரைகளை பார்க்கலாம். அதாவது கடந்த ஆண்டில் தினந்தோறும் இந்தியாவில் பிறப்பு 67,385, இறப்பு 26,800. உலக அளவில் தற்போது எடுத்துக்கொண்டால் ஒரு மணிக்கு 15,000 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். உலக அளவில் தற்போது ஒரு மணிக்கு 15,000 குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியத்தக்க, ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வரைகளை பார்க்கலாம். இந்தியாவின் சராசரி வயது, இந்த மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே வருவதால் தற்போது இந்தியாவின் சராசரி வயது என்பது 70 வயது தாண்டி இருக்கிறது. குறைந்தபட்சம் 70 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். 72 என்று தற்போது இருந்தாலும் இது கடந்த ஆண்டு யுனிசெஃப் கொடுத்த தகவலை வைத்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். யுனிசெஃப் என்பது உலக அளவில் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஐநா அமைப்பு. அந்த அமைப்பு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மூத்தவர்கள் மட்டுமல்ல, இளையோர் சக்தியிலும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத சக்தியாக இந்தியா இருக்க போகிறது. என்றால் மூத்தவர்கள் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் அதற்கு இணையாக இளையோர் எண்ணிக்கையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. எனவே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு மூத்தோராகட்டும் அதே போன்று இளையோராகட்டும் இரண்டிலுமே இந்தியா தான் உலகிலே நம்பர் 1 இருக்க போகிறது. தற்போது புதிதாக அடுத்த வரைகளை செல்லலாம். தற்போது புதிதாக மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகள் கொடுக்கப்படும் என கூறப்படுவதால் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என சில மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கூற ஆரம்பித்தார். பல மாநில முதலமைச்சர் என்றே கூறலாம். அவர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போதுதான் நமக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும், அல்லது இருக்கின்ற தொகுதிகள் குறையாமல் இருக்கும் என்ற ஒரு கருத்தும் தற்போது பெரிதாக பேசப்படுகிறது. அது அரசியல் இருக்கிறதா என்பதெல்லாம் மற்றொரு பேச்சுக்கு விட்டு விடுவோம். ஆனால் தற்போது மக்கள் தொகை ஒரு பக்கம் இந்தியாவுக்கு பலம் என்றால், மறுபக்கத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பல பிரச்சனைகள் என்பதுதான் யதார்த்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் எது பலம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது லார்ஜர் ஒர்க் போர்ஸ் இருக்கும், பெரிய எண்ணிக்கையிலே நபர்கள் இருப்பதால் பெரிய சந்தை நமக்கு கிடைக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய யோசனைகள் என அதற்கான எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதிக வரி வருவாய் கிடைக்கும். அதிக மக்கள் தொகை இருப்பதால் அதிக பேர், அதாவது ஒர்க்கும் வர்க்கம், வேலை செய்யும் வர்க்கம் மிக பெரிதாக இருக்கும். இது மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு பலமாக இருக்கும். ஆனால் பலவீனங்கள் என்று பார்த்தால் வேலை வாய்ப்பின்மை. அனைவருக்கும் வேலை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு மிக பெரிய. தற்போதே நம்மால் அனைவருக்கும் வேலை கொடுக்க முடியவில்லை என்றால் இன்னும் மக்கள் தொகை உயர்ந்தால் எப்படி வேலை கொடுக்க முடியும் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று வளங்களை பயன்படுத்துவதில்லை, இருக்கின்ற வளங்களை பயன்படுத்துவதிலே மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். சுற்றுச்சூழல் பிரச்சனை, இந்த அதிக மக்கள் தொகை பயன்பாட்டால் வாகனங்கள் அதிகம் பயன்படுத்துவார்கள். இதனால் பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இட நெருக்கடியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா போன்ற அடர்த்தி மிகுந்த நாடுகளில் இந்த இட நெருக்கடி மக்கள் தொகை அதிகரிப்பால் மேலும் அதிகமாகும். எனவே இது போன்ற பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். எனவே தற்போதைய நிலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டால் பலமா பலவீனமா என்றால் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அது பலமா பலவீனமா என்பது முடிவு செய்யப்படுமே தவிர, வெறும் மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு பலமாக இருக்கும், இது பலவீனமாக இருக்கும் என்று ஒரு வாதத்தை வைப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது.
பலமும் பலவீனமும் அந்தந்த சூழ்நிலை பொறுத்துதான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. தற்போது மீண்டும் ஒரு முறை அந்த சிறப்பு வரைகளை ஒவ்வொரு தினசரி பிறப்பு எவ்வளவு நடக்கிறது ஒவ்வொரு நாடுகளிலும் என்பது குறித்த அந்த சிறப்பு வரைகளை லக்சம்பர்க்கிலிருந்து இந்தியா வரை தற்போது மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அந்த லக்சம்பர்க் என்பதுதான் ஐரோப்பியாவில் உள்ள நாடு. வெறும் 18 பேர் தான் பிறக்கிறார்கள். அதுக்கப்புறம் பூட்டான், எஸ்டோனியா, கத்தார் 65 பேர் தான் கத்தாரில் பிறக்கிறார்கள். ஜமைக்கா 88 பேர் தான் பிறக்கிறார்கள். இது அனைத்துமே வேர்ல்டோமீட்டர் மற்றும் யுனிசெஃப் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற தகவல். நியூசிலாந்துக்கு அடுத்தபடியாக சுவிட்சர்லாந்து வருகிறது. 235 பேர் தினசரி அங்கு பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக யுக்ரைன், தென்கொரியா, ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு தனி கண்டம். அங்கு 826 பேர் தான் பிறக்கிறார்கள். வடகொரியா சிறிய நாடு, ஆனால் 927 பேர். கனடாவிலே 1040 பேர், பெரிய நாடு கனடாவும். இத்தாலி சிறிய நாடு, ஆனால் 1112 பேர் பிறக்கிறார்கள். மலேசியா 1389 சிறிய நாடு, ஆனால் அதிகம் பேர் பிறக்கிறார்கள். சவுதி அரேபியா 1662 பேர் பிறக்கிறார்கள். தாய்லாந்து 1709 பேர். பிரான்ஸ் 1839. யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அனைத்தும் சேர்த்து 1856. ஜெர்மனி 2068 பேர் பிறக்கிறார்கள். ஜப்பானிலே 2229 பேர் பிறக்கிறார்கள் தினசரி. அதே போன்று தென்னாப்பிரிக்காவிலே 3125 பேர். ஈரானிலே 3136. ஈராக் 3331. ரஷ்யா மிகப்பெரிய நாடு, ஆனால் 3768 பேர் தான் பிறக்கிறார்கள். எகிப்திலே 6710 பேர். பங்களாதேஷ் 8185. 9வது இடம் பங்களாதேஷுக்கு. 8வது இடம் அமெரிக்காவுக்கு 10,261 பேர் பிறக்கிறார்கள் தினசரி அங்கு. அதற்கு அடுத்தபடியாக 12,148 பேர் இந்தோனேஷியாவிலே பிறக்கிறார்கள். 5வது இடம். 4வது இடம் யாருக்கு என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒரு நாடு இது, பாகிஸ்தான் 17,738. இதற்கு அடுத்தபடியாக 3வது இடம் யாருக்கு? மிகப்பெரிய கேள்வி இது. 3வது இடம் 1, 2 அனைவரும் கணித்து விடுவார்கள். 3வது இடம் யாருக்கு? நைஜீரியா. யாரும் எதிர்பாராத ஒரு நாடு. 22,216 பேர் பிறக்கிறார் நைஜீரியா, ஆப்பிரிக்காவிலே. 2வது இடம் சீனாவுக்கு. மக்கள் தொகையிலும் இதுதான் 2வது இடம். பிறப்பிலும் 2வது இடம். 29,205 பேர் பிறக்கிறார்கள் தினசரி சீனாவிலே. முதல் இடம் மிக பெரிய வித்தியாசம். 22,000 நேரடியாக 63,000 வந்துவிட்டோம். இந்தியாவிலே தினசரி 63,169 பேர் பிறக்கிறார்கள். இதனால்தான் தற்போது நமது மக்கள் தொகை 146 கோடியை எட்டியிருக்கிறது இன்றைய தேதியிலே. இறப்பு என்று பார்த்தால் தினசரி 26,800 பேர் இறக்கிறார்கள். எனவே ஒரு நாளைக்கு தோராயமாக சராசரியாக 40,000 பேர் இந்தியாவிலே உயிர் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இறப்பை கழித்து பார்த்தால், இதை பார்க்கும்போது மக்கள் தொகையில 40,000 பேர் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும், சரியாக சொல்ல வேண்டும் என்றால். எனவே இந்தியாவின் மக்கள் தொகை என்பது யாருமே எதிர்பாராத சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் 150 கோடி என்ற இலக்கை எட்டி இதுவரை யாரும் செய்யாத சாதனையாக வல்லரசு, மக்கள் தொகையிலே வல்லரசு என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இது பலமா பலவீனமா என்பது குறித்து ஏற்கனவே பார்த்தோம். எனவே இது பலமாக பயன்படுத்துவதும் பலவீனமாக மாற்றிக்கொள்வதும் நம்மை ஆள்பவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆள்பவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு கையிலும் இருக்கிறது என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது நேயர்கள்.